ஹலோ மச்சான், வந்துட்டேன். மச்சான் அந்த இரு கொஞ்ச நேரம் வந்துடுவேன், ஒரு 1/4 மணி நேரம். பெரிய இங்க நான் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிக்கிறேன்டா. என்னடா பெரியார் கிட்ட. பெரியார் கிட்ட இருக்கியா? ஆ ஓகே, இரு நான் குளிச்சிட்டு இருக்கேன், வெளியே வந்து கால் அடிக்கிறேன். ஓகே மச்சான். ஏன்னா சரி வா, குளிச்சுட்டு கால் அடி. ஓகே. 2000 years later. ஹலோ, கிளம்பிட்டியா? டேய் கிளம்பிட்டேன், நான் வந்துட்டு இருக்கேன் மாமி. பக்கத்துல வந்துட்டு இந்தா பாரு, கை அங்க தெரியுதா? மாமே மன்னிச்சிரு மாமே, இன்னும் நான் பல்லு கூட விலகல, தான் பக்கத்துல வந்துட்டு இருக்கேன். அப்பதான் வெளியே வந்து கிளம்புறேன். ஆரப்பாளையம் இடத்துல இல்ல மச்சான், பெரியார்ல இருக்கேன்டா. வாங்கிட்டியா ஃப்ரேம்? ஃப்ரேம் வாங்கிட்டேன். அது எனக்கு விட பெரிய சைஸ்ல இருக்கு. அப்படியா? 2 வீலர்ல வச்சுக்கலாம்ல. ஓகே, வந்துடுறேன். அங்கேயே இரு, வந்துட்டே இருக்கேன். எவ்வளவு நாள் கழிச்சாச்சு நம்ம துபாய் மச்சானை பார்த்து. வந்துடுறேன் மாமே, அங்கேயே இரு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மாப்பிள்ளை ஒருத்தனை பார்க்க போகிறோம். கிளம்பியாச்சு. தனியாக மாப்பிள்ளை பெரியாரில் ஒரு மணி நேரமாக உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். டக்குன்னு போய் அள்ளிட்டு போகணும். இன்றைக்கி நான் உங்களோட சேர்ந்து பார்க்க போகிறது என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ரிச்வின். பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான். வினோ விஷால், கோடியில் ஒரு காம்பினேஷன். எப்படி இப்படி யோசிக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. சரி, மேட்ருக்கு வருவோம். என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் ரைடு போனது இவனோட தான். 10th கிடையாது, 10 வயசில். அதுவும் சைக்கிள்லேயே ஒரே நாளில் 2 and fro 30 கிலோமீட்டர் கவர் பண்ணோம். நினச்சி பாருங்கள், நாங்களாம் அப்பாவே அப்படி. எதுக்கு எல்லாரையும் நான் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனேன் தெரியுமா? ஒரு கோல்டு பீஸ் வாங்குங்க. அங்கே ஒரு மீன் பண்ணை இருக்குது. இப்பயும் ரீசெண்டாக அந்த பக்கம் போகும்போது பார்த்தேன். அந்த மீன் பண்ணை இன்னமும் இருக்குது. அப்போல்லாம் போகும்போது கையில் வெறும் 20 ரூபாவில் அவ்வளோ தூரம் 30 கிலோமீட்டர் சைக்கிளில் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கதற விட்டுட்டேன். அப்போல்லாம் தெரியாது எனக்கு வெஹிக்கிள் ரைடு, அதாவது மோட்டர் ரைடு மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் அப்போவே விளாக்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், கண்டென்ட் நிறைஞ்சிருக்கணும். சரி வயசு விஷயத்துக்கு வரேன். 10 வயசில் 30 கிலோமீட்டரு, அதுவும் சைக்கிள்லையே. ஒரு பெரிய கதையே நடந்தது. அதெல்லாம் இந்த விளாகில் நான் சொன்னேன்னா இந்த விளாகே பத்தாது, அந்தளவுக்கு அட்வென்ச்சர். நான் இன்னொரு விளாகில் கட்டாயம் உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ இப்போது நம்மளால் சின்ன வயசுலேருந்து ஒரு மென்டல் டார்ச்சர் அனுபவித்த ஒரு ஜீவனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மாப்பிள்ளை இப்போ தான் துபாயிலேருந்து வந்தான். ஒரு 12 நாள் தான் ஆச்சு. மதுரை ஏர்போர்ட்டில் தான் வந்து இறங்கினா. ஆனால் ரிசீவ் பண்ண கூட என்னால் போக முடியல, டைம் ஒதுக்க முடியல. மாப்பிள்ளை செம்ம காட்டில் இருப்பான். சரி, என்னென்னா அதுக்கப்புறம் கூட வத்தலை கொண்டு கூட போய் நான் மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை. என்ன காட்டில் இருப்பான்னு தெரில, நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் இடையில மீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போட்டோம் நியூ இயர் அன்னைக்கு. பட் ஆனால் ஒரு துரோகினால் பிளான் சொதப்பிடுச்சு. ரொம்ப பெரிய துரோகி. எல்லா கேங்லையும் இது மாதிரி ஒரு முட்டா துரோகி கட்டாயம் இருப்பான். எப்படா அவனுங்க பிளான் போடுவானுங்க, அது எப்படா நம்ம ஆட்டையை களைச்சி விடலானே உட்காந்துருப்பானுங்க. அவனுங்க வேலையே அதுதான். சரி, அந்த துரோகியால் ஒரு கட்டத்தில் நம்ம மாப்பிள்ளையே சொல்லிட்டான், மாப்பிள்ளை உன்னைய பார்க்குற மாதிரி எனக்கு நேரமும் அமைய மாட்டேங்குது, நீயும் வர மாட்டேங்கிற, நானே வந்துடுறேன் மாப்பிள்ளை, நான் வேறு வெறும் 4 நாளில் துபாய் கிளம்புறேன், உன்னை எப்படியாவது பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவனே இங்கே வரேன்ட்டான். எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுச்சு. ஏன்னா மதுரையில் ஏர்போர்ட்லேயே நம்ம பையனை போய் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஆனால் வீக் டேஸ்ன்றதுனால நேரம் ஒதுக்க முடியல. ஒரு உண்மையை சொல்லணுன்னா எனக்கு ஒரு நாளில் 24 மணி நேரம் உண்மையிலேயே பற்ற மாட்டேங்குது. இப்போ ஒரு டவுட் இருந்துச்சு, கேட்டேன் மாப்பிள்ளைகிட்ட. சரி மாப்பிள்ளை, வர்றது தான் வர, அது ஏன்டா சண்டே வர, அன்னைக்கு தான் எனக்கு லீவு, ரெஸ்ட் எடுக்கணும் மாப்பிள்ளைன்னு சொன்னேன். பையன் இன்னும் கொஞ்சம் காண்டாயிட்டான். சரி வா மச்சான், சும்மா தான் சொன்னேன்னு சொல்லி சமாளித்து இப்போ அவன்
இங்கே நம்மளை பார்க்க வந்துட்டான். இப்போ நம்ம அவனை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். பெரியாரில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கான். மாப்பிள்ளை கால் மேலே கால் அடிச்சிட்ருக்கான். விளாக் பண்ண விட மாட்டேங்கிறான். அதான் மொத்தம் எங்கள் கேங்கில் ஒரு 4-5 பைத்தியங்க. அதில் நான் அப்புறம் இன்னொரு 3 பேர். அதில் ஒருத்தவனை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். அவன் பேர் ரிஷ்வின். ஸோ நியூ இயர் அன்னைக்கு சொதப்பிச்ச ஒரு பைத்தியம். அந்த பைத்தியம் பேர் கார்த்தி, மங்களம் கொம்பு கார்த்தி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விளாகில் கட்டாயம் நான் அவனை காமிக்கிறேன். எப்போவுமே எந்த நியூ இயருக்கும் இவ்வளோ அப்செட் ஆனது கிடையாது. முதல் தடவை இந்த நியூ இயர் பயங்கர அப்செட். அந்த கிறுக்கு பயபுலனால புலம்பு விட்டாங்க. ரிஷ்வின்லாம் வெக்ஸ் ஆகிட்டான். டேய், நானே எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம ஊருக்கு வரேன், அப்பயுமாடா பிளானை சொதப்புவீங்கன்னு. ஸோ அதுலேருந்து நாங்கள் 2 பேருமே இந்த நியூ இயருக்கு எடுத்த ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? இவனை வச்சு செய்கிறது தான். கையில் கிடைக்கும் போதெல்லாம் வச்சு செய்யணும். அவனுக்காக தான் வெயிட்டிங். வாடா வா. இதுதான் நம்ம பையன்கிட்ட வண்டியை ஓரமாக நிறுத்தி பேசணும். இன்னும் நம்ம பையன் பெரியாரில் தான் வெயிட் பண்ணுறானா. நான் கூட நினச்சேன் வந்த பஸ்லேயே ஏறி போயிடுவான்னு. ஆனால் அங்கே தான் இருக்கானா. ஸோ நான் அவனை தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அவனை போய் தேடி கண்டுபிடிச்சி அவனை அள்ளி போட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். செருப்பு கடை ஏரியா வந்தாச்சு. மாப்பிள்ளை எங்கே இருக்கான்னு தெரியலையே. எவனை பார்த்தாலும் அவனை மாதிரியே இருக்கான். இல்லை, இவனை எங்கே கண்டுபிடிக்கிறது? தெளிவாக சொல்கிறேன் மாப்பிள்ளை, பெரியார் நிலையத்தில் நெல் எங்கேயும் நுழைஞ்சிடாத சொல்கிறான் பாரு. அடையாளம் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முக்கில் ஒரு டீ கடை. டேய், ஏரியா பேரை சொல்கிறா அப்படின்னா கட்ராப்பாளையம். இதே தான் சொன்னான் மாப்பிள்ளை. கொத்த தூக்கிட வேண்டியதான் தட்டி. ஏய், எங்கடா இருக்க? துபாயிலாம் உனக்கு செருப்பு கிடைக்காதாடா? ஆனால் பரவாயில்ல, மனுஷன் இங்கே வந்தாவது ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறான். எங்கேயாவது வெளியே வந்து கை காமிடா மாப்பிள்ளை, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அலைய விட்றாத மாப்பிள்ளை. ஞாயிற்றுக்கிழமை அதுமா லீவு. ஆனால் எனக்கு ஒன்றை தேடுற வேலையை கொடுத்துறாத மாம்சே. டீ கடை இருக்கு மாம்சே. துபாய்க்காரங்க எல்லாமே அட்ரஸ் இப்படி தான் சொல்லுவாங்க. இருக்கு மெயின் ரோடு, கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, பஸ் ஸ்டாண்டு, இவ்வளோ தான் அட்ரஸ்ஸு. ஜிகர்தண்டா இருக்குது. இருங்க, மாப்பிள்ளை கால் அடிப்போம். மாமே, இந்த டீ கடையில் தான் இருக்கேன். எங்கே இருக்க? ஆமாம், ஃப்ரண்ட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் முன்னாடினா எவ்வளோ கொஞ்சம்டா? ஏன்டா அப்படி அட்டூழியம் பண்ற? ஞாயிற்றுக்கிழமை வந்து உயிரை ஏ மாமே, பாட்டேன் மாமே. இரு வை பாட்டேன். இருக்கா தட்டி தூக்க வேண்டியதான். ஐயோ செருப்பு. என்னென்ன டாஸ்க் கொடுக்குறான். அவசரத்தில் செருப்பு கலண்டுருச்சு. ஆனா மாமே, வா மாமே. டேய், என்னடா அது? நான் என்ன டாடா ஏசாடா கொண்டு வந்திருக்கேன். எப்படி மாமே இருக்க நீ? எப்படி மாமே? ஓரமா நில்லு மாமே, பேசுவோம் முத. டேய், எப்படிடா இருக்க? வா மாமே, கட்டிப்பிடி வைத்த முத பண்ணு. வா மாமே. கேமராவை கட்டி விட்டுறாத. டாட்டா சொல்றா. டாட்டா சொல்லு. சப்ஸ்கிரைபருக்கு. Hello, welcome to my YouTube channel, guys.
Today I am going to make a new video, so please subscribe. கொண்டு போயிடலாம் வச்சு. சரி வா மொதல் எங்கேயாவது உட்காந்து பேசுவோம். ஏய் சப்ஸ்கிரைபர் சரி சரிங்க இந்தப்பா பையன்கிட்ட பேசிட்டு நான் அப்படியே vlog கண்டினியூ பண்றேன். பார்த்து பிடிச்சுக்கூடா. பிடிக்க முடியுதா போர்ட? ஆஹா ஸ்லோவா தான் போறேன். மச்சான் அந்த பார் எம்எஸ்ஆர். ஆமா மச்சான். ஆமா இன்னைக்கு சண்டே இல்ல. வீக்கெண்ட்னாலே ஃபேமிலிக்கு தான் டைம். சம்பாதிக்கவும் செய்யணும், ஆனால் அதே பேரலல் டைமில் ஃபேமிலியவும் பார்த்துக்கணும். சம்பாதிக்கிறதே ஃபேமிலியை பார்த்துக்கிறது தானே, அதனால் அதுக்கும் டயத்தை ஒதுக்கணும். ஒரு ஹைப்பர் மார்க்கெட் என்னோட எய்ம் அதான்டா. அது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, ஒரு ஊரில் 20 யூனிட் இருக்கணும். ம் ம் வீட்டுக்கு தான் இல்லை, கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு. இல்லை இல்லை இந்த இடம் என்னடா? ஆ வண்டிலையா? ஆ சொல்ற பல்லியா? ஏய் மச்சான் நல்ல வேலை வண்டியிலேருந்து குதிக்கலையே நீ. ஆமாம் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் நீ வாங்க வந்தா உள்ள பல்லி பூரா பாம்பு டிராகன் ஆடு மாடு எல்லாம் உள்ள வாழும். வா கொண்டா ஒன்று என்கிட்ட கொண்டா. ஃபோட்டோகிராஃபர்லாம் கேட்பாங்கல்ல சார் ஃபேஸ் பார்த்துக்கிங்க சார். உனக்கு கால் பண்ண நினச்சேன் மச்சான். பச்சைக்கு கால் பண்ணி போடு. இன்னும் கொஞ்சம் உயரமாக தான் நல்லா இருக்குமா? ஓகேடா. நம்மளோட மச்சான் நல்லா இருக்கும். நம்மளோட நல்லா இருக்கும். ஏன் வாங்க கிட்ட போது துபாயில் என்ஜாய் பண்ணணும்னா எப்படி நியூ இயருக்கு நல்லா பிளான் போட்டான். ஒருத்தவனால சொதப்பிடுச்சுல, அவனை பற்றி இந்த விளாட்டில் பேசியே ஆகணும். அவங்கள வேஸ்ட் மச்சான். அவனோட ஃபோட்டோவை நான் உங்களுக்கு இந்த விளாட்டில் போடுறேன். நீங்கள் அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெட்டிடுங்க. கேஸை பழியை நாங்கள் 2 பேரும் ஏற்றுக்கிறோம். அடையாளம் காமிச்சிடும், எல்லாருக்கும் அடையாளம் காமிச்சிடும். ஊரில் நிறைய பேருக்கு அந்த பேர் தானே மச்சான் இருக்கு. அந்த பேர் தான் இருக்குது. கார்த்தின் கூப்பிட்டேன்னா 10 பேர் திரும்புகிறான். கிளாஸ்லேயே 4 கார்த்தி என் கிளாஸ்ல. மச்சான் இதில் 6 கார்த்தி. 6 கார்த்தி என் கிளாஸில் வந்து 80 பேர். கார்த்தி அப்படின்னா ஒரு 6 பேர் கைது போவாங்க. வீட்டில் கார்த்தின்னு பேர் வச்சவங்களாம் அப்படி தான் இருக்காங்க. இல்லை எல்லா கார்த்தியும் இல்லை, ஒரு சில கார்த்திகெல்லாம் இப்படி தான் இருக்காங்க. நான் ஃபோட்டோலாம் உங்களுக்கு நான் போடுறேன், அவனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சந்தர்ப்பம் அமைச்சுன்னா செஞ்சுருங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. என்ன மாப்பிள்ள நம்ம 2 பேர் சேவிங்ஸையும் கொடுத்துருவோம். அவனால தானே அந்த நியூ லாக்கே போச்சு. பக்கத்தில் பீச் ஏரியா நியூ இயர்க்குலாம் அந்த பீச் ஏரியா லாக் பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்தோம். அந்த ஒரு பையனால் எல்லாம் சொதப்பிடுச்சு. ஆனால் அப்போலேருந்து ஒரு ரெசல்யூஷன் என்ன தெரியுமா, உதவி கூட சேரவே கூடாதுடா. அதான் என்னோட இந்த நியூ இயர் ரெசல்யூஷனு. சொன்ன வார்த்தை காப்பாற்ற மாட்டான். அவன் தான் கார்த்தி மச்சவந்தி கார்த்தி கண்டா வர சொல்லுங்க. ஆனால் மவனே நீ மட்டும் சிக்கனு வச்சுக்கோயேன். டே கார்த்தி ஒன்றை தாண்டா அவனுக்கு தான் ஷேர் பண்ணி விட்டோம். முதல்ல தமிழில் ஃபோட்டோ போட்டுருந்தேன். பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு பொண்ணு கொடுத்த மாதிரி அவனுக்கு மட்டும் யாரும் பொண்ணு கொடுத்துருவாங்க. அப்படிலாம் இல்லை, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கழட்டி விட்டுருவான். நீங்கள் அவனை நம்பி போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் மச்சான் கையில் ஒரு 10 ரூபா காசு இல்லை, வா மச்சான் என்னை கூப்பிட்டு போடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான். ஒரு தடவை பண்ணான் பார்த்தியா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பையன் தானே, அவனோட மேரேஜ் கூட போகாமல்
ஆமாண்டா நாங்கள் சொல்கிறேங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ரா அவனோட மேரேஜுடா போடா போடா நம்மளால 12 மணி கடைக்கு போயிட்டு படுத்துட்டான் தெரியும் எல்லா யூடியூபர் மாதிரி வைத்தியக்காரங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லா யூடியூபரும் தானே பேசிகிட்டு இருக்காங்க அது மாதிரி நம்மளும் பேசுவாங்க இல்லை எல்லாத்தையும் பார்க்குறீங்களா இதையும் பாருங்க சிஸ்டர் நான் ஏர்போர்ட்டில் உன்னை கூப்பிட வரல டீட்டெயில்ஸ் ஆனால் நான் ஒரு குறிக்கோளோடு இருக்கேன் நான் இதுவரைக்கும் ஏர்போர்ட் வந்து பார்த்ததே இல்லைடா ஏன்னா தெரியாது எங்கே எந்த வாசலில் இவனுக்கு காத்திருக்கணும் எத்தனை செக்இன் இருக்குது எதுவுமே தெரியாது சார் ஒரு ஏர்போர்ட்டில் போனோடனே ஃபஸ்ட்டு நம்ம டைம் இருக்கும் அதாவது 2 hours முன்னாடி போகணும் எப்பயுமே ஷெட்யூலுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் டைம் 2 hours டொமஸ்டிக்னா 1.5 hours. ஆனால் அது பண்ணணும்டா எப்படி போய் ஏர்போர்ட்டில் போய் செக்இன் பண்ணுறதுனே ஒரு லாக் பண்ணணும் துபாயில் நானும் இவ்வளோ செக்இன் பண்ணிட்டு ஒருத்தர் வந்தார் அவரோட அம்மாவும் அவரோட பாட்டியும் கூப்பிட்டு வந்தார் இவங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ தான் ஊருக்கு போகிறாங்க சொன்னால் நானும் அவளும் தான் அவங்க கூட இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுது வரும்போது எனக்குலாம் உள்ள யாரையாவது பார்க்க போனால் கூட எப்படி உள்ள நுழையிறது கூட தெரியாது அது இப்போ இதுதான் மச்சான் ஜஸ்ட் மேலே அங்கங்கே இது டேரக்ஷன் போட்டுருப்பாங்கல்ல அதை பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒரு இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள ஒரு vlog பண்ணிட்டு இருக்கான் என்ன vlog பேர் மச்சான் ஆர்பி லைஃப் ஸ்டைல் ஸோ மாப்பிள்ள இப்போ தான் ஸ்டார்ட் அப்பில் என்ன மாதிரி தான் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச எடிட்டிங்கை வச்சு பட்டி டிங்கிரி வேலையெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு எடிட் பண்ணி போட்டுட்ருக்கோம் நான் மாப்பிள்ளையோட vlogகையும் நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதான் மச்சான் எல்லாம் யூடியூப் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க மறக்காமல் எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அந்த vlogல என்னென்ன மாதிரி மச்சான் ஜென்ரலாக மச்சான் துபாய் லைஃப் ஸ்டைல் துபாய் லைஃப் ஸ்டைல் ஃபுட்ஸ் அப்புறம் க்ராசரிஸ் இந்த மாதிரி ஸோ வேணுமே நல்லா தான் இருக்குது ரொம்ப நாள் போடாமல் இருக்க மாட்டான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படியே நான் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ போட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோனை கொடுத்துட்டு சைட் பண்ணுறோம் நம்மளுக்கு இன்னும் ஒய்ஃபும் அம்மாவும் தானே அவங்க வெளியில் போகிறத சும்மா எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச எடிட்டிங்க எடிட் பண்ணி போடுவோம் பார்க்குறவங்க பாருங்கள் திட்டாதீங்க ஏய் மாப்பிள்ளை எங்கே விஷயம் சொல்ல மாட்டேன் பொங்கலுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் நான் vlog சீக்கிரம் போடுறேன் ஆனால் அங்கே பொங்கலில் எங்கே போகிறோன்னா தேக்கடி இது மட்டும்தான் போட்டிங் மட்டும்தான் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அந்த போட்டிங் நாங்கள் எப்படி புக் பண்ணுன்றதையும் நான் உங்களுக்கு அந்த vlogல நான் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம்டா ஆன்லைன்லேயே நீ புக்கிங் பண்ணலாம் ஆனால் ரூம்ஸ் இன்னும் புக் பண்ணல அங்கே போய் தான் புக் பண்ண போகிறோம். போட்டிங் அது மட்டும் தானே மச்சான் இல்லை வைல்ட் லைஃப் அந்த மாதிரி நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க போட்டிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. அந்த ஊரில் இந்த எலிஃபண்ட் ரேலி போட்டிங்கு அப்புறம் ரோஸ் வாக்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது போக அங்கே அவுட்டரில் வந்து ஒரு 20 kilometers 30 kilometers அவையில் தேக்கடியை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் என் லாகில் காமிக்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலியோட போக பெரும்பாலும் எல்லாரும் யாரும் தேக்கடி தெரியாது அது நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட். எனக்கே தெரியாது மாப்பிள்ள நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். தேக்கடினா எல்லாரும் தமிழ்நாடு கேரளா பார்டர் அப்படி தான் நினச்சிருக்காங்க. பட் அது நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட். வைல்ட் லைஃப்லாம் நிறைய இருக்குது போட்டிங். தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் பார்டர் கும்மி ஏரியா. ஆனால் அங்கே போய் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். கேரளா ஃபுட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு பெரிய கேரளா ஃபுட்டு எவ்வளோ நமக்கு செட் ஆகுது ரைஸ் செட் ஆகாது. ஆனால் பீஃபில் வந்து பீஃப் நல்லாயிருக்கும். மிஸ்ஸஸ் சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி. யாரும் மிஸ்ஸஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரளா பீஃப் பரோட்டா சூப்பராக இருக்கும். உங்களோட ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் இல்லாமல் போகுது எப்படி இருந்தாங்க ஹாப்பியாக இருக்கும். நாளை பற்றி கவலை இருக்காது நமக்கு. ஆனால் ஒரு பைசா கையில் காசு இருக்காங்க. அப்போவே யூடியூப்பில் அனுப்பிச்சிட்டோம்னா நேரம் நல்ல லெவலுக்கு போயிருக்கலாம். இது மொத்தம் நம்ம போன இடம்லாம் எடுத்து போடணும்னு வச்சுக்கோங்க. இப்போ யார் என்னென்னமோ பண்ணுறாங்கடா. இந்த மாதிரிலாம் மொக்கையாக இருக்காது. அது வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் எடுக்கல நாங்கள் உங்களுக்கு இப்போ தெரியல எங்களுக்கு. தெரியாது எப்படி வீடியோ எடுக்கிறது எப்படி எடிட் பண்ணுறது எதுவுமே தெரியாது. பட் அப்போ ஸ்டார்ட் தான் இப்போ பீக்கில் இருக்காங்க. ஆரம்பிச்சு அந்த டைமில் 2014-15 அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இப்போ 2012 நம்ம சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் காரில். ஆமாம் வெறும் 500 பட்ஜெட்டு 1500 1000 வச்சுட்டு ஆமாம் ஹாப்பியாக இருந்தால் வெறும் 1000 1500 பட்ஜெட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். 500 எங்கே எடுத்தோம் எங்களுக்கே தெரியாது. 2 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவோம். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். வீட்டிலேருந்து கண்டுக்க மாட்டாங்க நம்மள எங்கேயோ போயிட்டு கண்டுக்க மாட்டாங்களா? என் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்களா? ஆமாம் ஆமாம். எனக்கு யார் வீட்டும் பிரச்சனை இல்லை. எனக்கு என் வீட்டு தான் எனக்கே பிரச்சனை.
வெட்டிடுவாங்க. ஆமாம் இதெல்லாம் சொல்லுங்கல்ல பாப்பாக்களை கண்டிப்பாக இந்த லைஃப்க்கு திரும்பி போய் நம்மள தோணும். பழைய லைஃப் வேலையே பார்க்காம கையில் காசே இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக தான் அப்படியே இருந்துருக்கோம் ப்ரோ. கல்யாணம் சுற்றி எதுவும் பார்க்காம மொட்டை பையனாக சுற்றிட்டோம்னா நல்லா லைஃப் மொத்தங்களே விட்டுருப்பாங்க போகிற ஏதோ பண்ணுங்கடா அப்படின்னு. இல்லை இந்த கல்யாணம் ஃபேமிலி அப்படின்னு நடக்கிறதுனா ஆனால் இதுவும் நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கு வித்தியாசமாக இருக்கு. என்ன கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக உங்களோடய சுற்றிட்டு தாடி வச்ச பையனோடய சுற்றிட்டு இப்போ ஃபேமிலியோட சுற்றுறதுக்கு நல்லா தான் இருக்குது. எங்கள் கேங்கில் இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அடுத்தடுத்த விளாகில் காமிக்கிறான். ஆனால் அதில் அந்த கார்த்தின்றவனை மட்டும் மறந்துடாதீங்க, அவனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ கண்டிப்பாக போடுறோம், ஷேர் போடுறோம். பண்ணுறோம். நீங்கள் அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ள சில நாங்கள் எடுத்துக்கிறோம். நல்லா தெரியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எங்கேருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இவனாக தான் இருப்பான் அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு அடையாளம் இருக்கு அவனுக்கு. அந்த அடையாளம் எப்படி இருந்தாலும் மாறாது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் மாறாது. இந்த விளாகை பார்த்துட்டு என்னதான் மாறு இடத்துல வந்தாலும் உங்களால் அவனை கண்டுபிடிக்க முடியும். அதை மட்டும் மறைக்க முடியாது. இந்த மாதிரி இரிட்டேட்டிங்கான ஃபேஸாக இருக்கும். அவன் தான் இந்த தடவை கிடையாது, நம்ம லைஃப்பில் நிறையா சொதப்பல் அவனால் மட்டும்தான் நடந்துருது. நாங்கள் நம்புகிறோம் எல்லாருக்காகவும் இந்த மாதிரி ஒரு கார்த்தி இருப்பான்னு. அவங்களெல்லாம் விட்டுறாதீங்க. வேலை இருந்தது, ஆனால் அப்படியே ஒரு 2 மணி நேரம் உங்களோட டைம் ஒதுக்கணும், இங்கெல்லாம் போகணும்னு நிறையா பிளான் வச்சு பக்கம் பக்கமாக கண்டென்ட் எழுதி வச்சுருங்க மச்சான். கடைசியில் அடுத்த காலையில் 12 மணிக்கு கால் அடிக்கிறேன், எங்கடா இருக்கேன் வந்துட்டியான்னு. எங்கே வரணும் சும்மா சும்மா சொல்ல நினச்சேன் மச்சான். நான் விளையாடுறா ஆஃபீஸ் கீழே தான் நிற்பான். நான் இப்படின்னு நினச்சேன் மச்சான். காலம் வாரி விட்டாண்டா. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ரைட்டு ஆடை வெட்டிடணும். இதுக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தாங்க, கொடுக்கணும் கொடுக்கணும் பொண்ணு கொடுக்கணும். ரக்கடா அந்த மைனா படத்தில் போலீஸ்காரருக்கு ஒரு வைஃப் வருவாங்கல்ல, எங்கே இருக்க? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? நாங்கள் பிளான் போடுவோம், அப்பெல்லாம் வரவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு கொடுங்க. தவிக்கணும் தவிக்கணும். அவன் மாட்டலைனாலும் மாட்டி விடுவோம். மொட்டைக்காடு தான் செஞ்சிடும். எப்போ வரைக்கும் மாட்டோம் அப்போ வரைக்கும். உங்கள் கணவர் எங்களோட தான் சொல்லிடுவா. வரைக்கும் நம்ம இதுக்கப்புறமா திரும்பி வாழ்றா கார்த்தி? வாய்ப்பில்லை மச்சான், வாய்ப்புல. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட அவனை பற்றி இவ்வளோ விஷயம் தெரியாது. உங்கள் பையன் நம்பர் 1 நல்ல மாதிரி. அவனெல்லாம் விட்டுறாதீங்க. நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணி வைங்க. அதனால தான் ஆடிட்டு இருக்காரு. அதனால தான் ஆடிட்டு இருக்கான். நீங்கள் தயவு இல்லை மச்சான், பொண்ணு வாழ்க்கை பாவம் இல்லையாடா. இல்லை மச்சான், இவன் வாழ்க்கை பாவம் மாற அளவுக்கு ஒரு பொண்ணை கட்டிட்டு மச்சான். இது ஆளுக்கு 100 ரூபாய்க்கு மாலை, ஆளுக்கு போதும். ஐயருக்கு ஒரு 200. மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மாலை, பிள்ளையார் கோயில் அசாரிக்கு ஒரு 1000 ரூபா. 1000 ரூபா செலவழிக்கலாம்ப்பா. அவருக்குலாம் பாவம். இந்த இதுகளுக்குலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? 5000 500 ரூபா 50 ரூபாய் 500 ரூபாயும் போதும் மாப்பிள்ளைக்கு. 10 ரூபாய்க்கு மொய் வச்சா போதும். கட்டாயம் அது ஒரு தனி விளாக எடுத்து போகிறேன் கல்யாணத்தெல்லாம். நிறையா பேசுகிறேன். நிறையா பேசு. ஆனால் இன்னும் போக மாட்டேங்குது. மக்களுக்கு தெரியுதுண்டா. மக்களுக்கு இருந்து பரவாயில்ல, அதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு டீசன்ட் பாய்ஸ் தான். நம்ம டீசன்ட் பாய்ஸ்னு எல்லாருக்கும் தெரியும். முடியல, யாரும் ஒதுக்க முடியல. மாதிரி கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க விளாக்லாம் எடிட் பண்ணி போகிறதுக்கே 1 வாரம் ஆக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள எடிட் பண்ணுறது ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கு. மாப்பிள்ள பேசிகிட்டு இருக்குது, இதில் கேட்குதா என்னன்றது தெரியல. ரொம்ப பேசாமல் பேசிகிட்டு இருக்கோம். இது நிறைய வரும் வாய்ஸ். இப்போலாம் பார்த்து இந்த வயர்லெஸ் டேக் வச்சுக்கிறாங்க. வயர்லெஸ் ஆமாம், அது வாங்கணும் மச்சான். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது எதுவுமே வாங்க முடியல. சரி, ஓகே, நாங்கள் இங்கே கடையிலேருந்து கிளம்புறோம். நான் வீட்டுக்கு போயிட்டு என்னோடய விளாகை கண்டினியூ பண்ணுறேன்.
ஜூம் பண்ணி அது எடுத்துட்டு என்ன தெரியுமா, அது மாட்டிட்டாங்க சாம்சங். அது வந்து கல்ஃபில் தான் வேலை பார்க்கணும் ஒரு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் வே பாசிபிள் வந்து நம்ம ஊரில் இப்போ ஓகே, ஒரு வழியாக நம்ம அந்த பாதையை கடந்து வந்தாச்சு. சக்ஸஸ், மிஷன் சக்ஸஸ்.